இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்குது எஸ்பிஓ. நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏர்ன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முன்னொரு காலத்தில் வட இந்திய மலைத்தொடரின் அருகில் அரண்வதி என்ற அழகிய ராஜ்யம் இருந்தது. யதுநாதன் என்ற புத்திசாலியும் கருணையும் உள்ள மன்னன் அதை ஆண்டு வந்தான். மன்னனுக்கு பெரிய குழப்பம். உண்மையான உள்ளசாந்தி எங்கே? இக்குழப்பத்திற்கான தேடல் எப்போதும் அவனுள்ளே இருந்தது. ஒரு நாள் ஜோதிடர் ஒருவர், உனது மன அமைதிக்கான பதில் தேவி மலையில் உள்ள ஒருவரிடம் உள்ளது, தேடிச் செல் என்றார். மன்னன் பயணத்தை தொடரலானான். அது முதல் பயணமாக ஒரு அடர்ந்த காட்டை அடைந்தான். அது அகங்கார காடு என்று அழைக்கப்பட்டது. மரம் அவனிடம் பேசுவது போல் இருந்தது. நீயோ மன்னன், எதற்காக துன்பப்பட்டு பயணம் செய்கிறாய்? அவனுக்கும் குழப்பம் ஏற்பட்டது. மன்னனான நான் ஏன் இவ்வளவு கடினமான பாதையை கடக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்த நொடி பாதை சிக்கி காடு இருள் ஆனது. பின் பஞ்சாபி சாது ஒருவர், எது உன்னை காக்கிறது? உனது அகங்காரம். அதை விடு, பாதை தெளிவாகும் அப்படின்னு கூறினாங்க. அடுத்த நொடி மன்னன் கண்களை மூடி மிகப்பெரிய மூச்சு ஒன்று விட்டான். அதனது மனம் தெளிய காடும் இருள் விலகி பாதை தெளிவாயிற்று. அடுத்ததாக மலை அடிவாரத்தில் பய பள்ளத்தாக்கு இருந்தது. அது படுகுழி பனிமூட்டமாக இருந்தது. மேலும் வழியற்ற நிலம் போல காட்சியளித்தது. யாரோ ஒருவர், நீ இங்கே இறந்து போவாய், திரும்பி போ அப்படின்னு சொன்னது போல இருந்தது. அவன் மனதில் பயம் தொற்றிக்கொண்டது. அப்போது அவரது அருகில் நின்று, தெரியாததை சந்திக்க பயமா? பயம் ஒரு மாயை. பயத்தை நீக்காதே, அதை அறிந்து பார், அப்போது கரையும் என்று கூறியது போல் இருந்தது. மன்னன் நடக்க பள்ளத்தாக்கு பனி விலகி அமைதியான பாதை தோன்றியது. ஒரு அழகிய நகரம். அந்நகரத்தில் அவனுக்கு தேவையான உணவு, உடை அனைத்தும் இருந்தது. மக்கள் அனைவரும் அவனை பாராட்டினர். மன்னனுக்கு மனம், ஒருவேளை நான் தேடிய ராஜ்யம் இதுதானோ அப்படின்னு தோணுச்சு. அப்போது அங்கிருந்த பெண் சாது ஒருவர், ஆசை என்பது கடலின் அலையை போன்றது. ஒரு அலை நிறைவேறியதும் அடுத்த அலை தோன்றும். அதனால் அதனை விடுத்து அமைதியை நாடு அப்படின்னு சொன்னாங்க. மன்னர் உடனே அவ்விடத்தை விட்டு நடக்கலானார். மலை உச்சியை சென்று அடைந்தார். அங்கு ஒரு சாது ஒருவர் வெள்ளை துணியின் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அச்சாதுவின் முன்பு மண்டியிட்ட மன்னன், எனக்கு மன அமைதி வேண்டும், அதற்காக நான் பல தடைகளை கடந்து வந்துள்ளேன் அப்படின்னு சொன்னாங்க. சாது ஒரு கிண்ணத்தில் நீர் நிரப்பி, இந்நீர்தான் உன் மனம். இதில் அகங்காரம் மண்ணை போடுகிறது, பயம் காற்றை போடுகிறது, ஆசை அலையை உருவாக்குகிறது. நீ இதை அமைதியாக கடந்தால் உனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் மன்னனுக்கு ஒரு திருப்தி கிடைத்தது. ஒரு புதிய சிந்தனை தோன்றியது. மன்னன் தனது ராஜ்யத்தை நோக்கி நடக்கலானான். மக்கள் அவரை மிகவும் பாராட்டினார்கள். மன்னன் சிரித்தான். அமைதி என்பது வெளியில் தேடுவது அல்ல, அது உள்ளே இருப்பது என்பதை இப்போது மன்னர் புரிந்து கொண்டார். இக்கதை மிகவும் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதனால் இன்றைக்கி இந்த கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் எனக்கு பிடிச்ச கதையோடையோ இல்லை கவிதையோடையோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய். கீப் சப்போர்ட்டிங் மீ.